இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நீதி நேச்ச என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 15ஆம் அதிகாரம் 13-14 வசனத்திலே, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்தும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதனாய் இருப்பீர்கள் என்று சொல்லி இங்கே குறிப்பிடும். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பு. இன்றைக்கு நட்பு, சகோதர சிநேகிதம், நட்பு எவ்வளவு வேணும். நாம் நட்போடு பழகுகிறோம். இங்கே எமர்சன் என்ற பெரியோர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், என் நண்பர்களை நான் தேடி பெறவில்லை, இரக்கமுள்ள ஆண்டவர் அவர்களை எனக்கு அளித்தார் என்று சொல்லி அங்கே அந்த எமர்சன் என்ற பெரியோர் சொல்றார். இன்னும் யூத நூலிலே ஒரு ஒரு காரியம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கையுள்ள நண்பன் பலமான காவலுக்கு சமம், அவனை கண்டடைந்தவன் செல்வத்தை கண்டடைந்தவன் போலாவான் என்று சொல்லி அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஒரு நம்பிக்கை உள்ள நண்பன் ஒரு காவல், ஒரு பாதுகாப்பாக இருப்பவன். அது மாத்திரமல்ல, அவன் ஒரு விலையேறப்பெற்ற சொத்து, ஒரு செல்வத்திற்கு சமானமானவன் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேதத்திலும் இரண்டு மனிதர்கள், 2 பேர் எப்படிப்பட்ட நட்பை அவர்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள் என்று சொல்லி நாம் சிந்திக்கலாம். 2 சாமுவேல் 13:3-4 அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனத்தாம் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனத்தாப் மகா தந்திரவாதி என்று சொல்லி அங்கு குறிப்பிடுகிறது. யோனத்தாப் அம்னோன் என்ற 2 மனிதர்கள். பாருங்க, அம்னோனும் யோனத்தாப்பும் நண்பர்கள். அவர்கள் எப்படிப்பட்ட நண்பர்கள்? ஒரு தந்திரசாலின்னு சொல்லிட்டு அங்கே குறிப்பிடும். தவறான ஆலோசனை கொடுக்கிற போலி நண்பன், தவறான காரியத்தை சொல்கிறவன். எந்த காரியம் செய்தாலும் தன்னுடைய நண்பரை குறித்து தவறா சொல்லி கொண்டு. இன்னும் அங்க அம்னோன்னு பார்த்து அந்த யோனத்தாப் சொல்வான், ஏன் இவ்வளோ நீ மெலிவா இருக்க, உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். தந்திரமா கேட்குறான், நீ ஏன், உனக்குள்ள ஏதோ இருக்குது, ஏதோ ஒரு மாற்றம் இருக்குத, உன் மனதில் உள்ள காரியத்தை எனக்கு சொல்லு, வெளிப்படுத்து என்று சொல்லி கேட்குறான். அப்போ அந்த அம்னோன் சொல்றான், தன்னுடைய நண்பரை பார்த்து அவனுக்குள்ள என்ன வருது, சரி நம்ம நம்முடைய நண்பன்கிட்ட சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவன் உள்ளார்ந்த காரியத்தை சொல்கிறான். என்னன்னா, நான் அப்சலோனின் சகோதரியாக்கிய தாமார மேல நான் அன்பு வச்சிருக்கேன், அவளை எனக்கு வேணாம், அவன் மேல ஆசை வச்சிருக்கேன், அதனாலதான் நான் ரொம்ப கவலைப்பட்டு இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையே சொல்கிறான். இப்போது இவர்கள், இந்த அம்னோனோ அப்சலோமோ சகோதரர்கள். அப்போ தாமார் ஒரு சகோதரி. இந்த நண்பன் என்ன சொல்லியிருக்கணும், அது ஒரு சகோதரி, நீ தவறான எண்ணம் கொண்டிருக்கான்னு சொல்லி கண்டிச்சிருக்கணும். ஆனா இந்த இந்த அம்னோனுக்கு யோனத்தாப் தவறான ஒரு ஆலோசனை கொடுக்குறான். நீ நன்றாக வியாதிப்பட்டவனை போல படுத்துக்கொள்ள, உன்னுடைய தகப்பன் விசாரிக்கும் போது எனக்கு ஒரு காரியம் செய்யணும், தாமார் கையால நான் சாப்பிடணும்னு சொல்லி அவளை அழைத்து கொண்டு வா, அவ வீட்டிற்கு அவ சமைக்கும்படி அழைத்து கொண்டு வான்னு சொல்லி தந்திரமான காரியங்களை சொல்றான். அவன் சொன்னது போல கேட்டு இந்த தாமாரை தன் தகப்பன்கிட்ட பேசி தனக்கு சமைத்து கொள்ளும்படி அனுப்புறான். தாமாரும் செலுத்துறான், தன்னுடைய சகோதரனுக்கு சமைத்து கொடுக்காங்க. நடந்த சம்பவம்னா 2 சாமுவேல் 12:13 அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே, இஸ்ரவேலிலே இப்படி செய்யலாகாது, இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் ஏன் வெட்கத்தோடே எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலின் மதிக்கேட்டவர்களின் ஒருவனைப் போல ஆவாய். இப்பொழுது நீ
ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்று கேட்கிறான். நீ தகப்பன்ட்ட போய் பேசு, இந்த காரியம் உனக்கு தவறான எண்ணம் இருக்குது. இந்த தாமார்ட்ட சொல்லும் போது அவனும் சொல்றான், நீ தவறான காரியம் செய்யாதென்று. ஆனால் அவன் பலவந்தப்படுத்தி அவளை தவறான காரியத்துக்கு ஈடுபடுத்தி விடுகிறான். இப்போது நடந்த காரியம் என்னன்னா, அங்க தாமார வெறுக்கிறான். அவனுடைய தேவையை அவன் முடிந்த விட வெறுத்து விடுகிறான், அவமானப்படுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவள் வியாகுலப்படுறா பாருங்க. அவன் பாருங்க, அவள் முன்னாடி நீ செய்த இந்த காரியத்தை கூட நான் இப்போது நீ வெறுக்கிற காரியம் எனக்கு மனவேதனையாக இருக்கிறது. நீ செய்த பாவம் தவறுக்கு நிமித்தம் நான் எங்கே போவேன்னு சொல்லி புலம்பி அழுது இந்த தாமார் அவள் ஓடுகிறதை நம்ம வேதத்துல வாசிக்கலாம். அங்க அவள் மதிக்கெட்டவனாக நடந்து கொள்கிறான். 2 சாமுவேல் 13:17 தன்னிடத்தில் சேவிக்கிற தன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நீ அவளை என்னை விட்டு வெளியே தள்ளி கதவை பூட்டு என்றான். அவன் தள்ளி கதவை பூட்டி விட்டான். அந்த அளவுக்கு அவன் தவறாக நடந்து கொடுமை செய்கிறான், அநியாயம் செய்கிறான், துரத்தி விடுகிறான். தான் செய்த பாவத்தை அவன் உணராதபடி இருக்கிறான். காரணம் ஒரு தவறான நட்பு. அவன் செய்த தவறான காரியம். அவன் யோனத்தாப்பை சிநேகிதனாக கொண்டு, அவன் ஒரு தந்திரசாலி. தந்திரமாய் இங்கே அவன் அம்னோனோடு பேசி அவன் பாவத்துக்கு அவன் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுகிறான். பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்றீங்க. ஒருவேளை உங்க கூட பழகுற நண்பர்களோடு நீங்க எவ்வளவேன்னு உண்மையா இருக்கிறீங்க. என்னென்ன காரியம் அவங்க சொல்ற காரியம் கரெக்டா சரியா சிலர் சொல்வாங்க. அவர்களுடைய சுயநலத்துக்காக மற்றவர்களை பகைப்பாங்க. பாவத்துக்கு உட்படுத்துகிற நண்பர்கள் உண்டு. தவறான வழிக்கு அழைத்து செல்கிற காரியங்கள் உண்டு. சிலர் சொல்வது உண்டு, நான் ஒழுங்காதான் இருந்தேன், என் கூட நண்பன் குடிப்பதற்காக பழகினான், ஜாலியா தாங்க நாங்க பழகணும், இப்போது நான் குடிக்க அடிமையாயிட்டேன், நான் இதை விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி எத்தனை பேர் புலம்புகிறாங்க. எத்தனை பேர் பாவத்துல இருந்து வெளிவர முடியாத காரணம் நண்பர்கள், தவறான நண்பர்கள். நீங்களும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க எவ்வளவேன்னு உங்க நட்போடு சரியான காரியங்களை பேசுகிறீங்க, தவறான காரியத்துக்கு கண்டித்து உணர்த்துகிறோமா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நான் என்னுடைய நண்பர்களுக்கு எப்படி இருக்கிறேன்? மாயமற்ற காரியத்துல நான் இருக்கேன், நான் அன்போடு நான் பழகிறேங்க. நட்புக்கு தவறான என் நண்பர்களுக்கு நான் தவறான ஆலோசனை. சில நண்பர்கள் கேட்பாங்க, இந்த மாதிரி நான் இப்படி ஒரு இந்த மாதிரி காரியத்துல நான் ஈடுபட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டித்து உணர்த்தும். ஒரு நட்பு என்பது ஒரு தவறான வழிக்கு நாம் நம்மளுடைய நண்பர்களை அனுப்பிவிடாதபடி, பாவத்துக்கு நம் இடம் கொடுக்காதபடி நம் நட்போடு நண்பர்களுக்கு நல்லதை கற்றுக் கொடுப்போம். ஆண்டவர் சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு இயேசப்பா. எங்களுக்கு இயேசப்பா தவறான ஒரு நட்பை இயேசப்பா நாங்க எங்களோடு இருக்கிற நண்பர்களோடு தவறான காரியத்தை சொல்லி கொடுக்காதபடி, தவறான காரியத்துக்கு ஈடுபடுத்தி விடாதபடிக்கு எங்களை நாங்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற யாராவது ஒருவர் கூட தவறான காரியத்துல சப்பா நட்போடு பழகி கொண்டு தவறான செயல்களுக்கு ஈடுபடுத்தி கொண்டு இருக்கலாம் சப்பா. அவர்களோடு நீங்க பேசுங்க சப்பா. இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சப்பா உதவி செய்யுங்க சப்பா. பாவத்துக்கு இடம் கொடுக்காதபடிக்கே சப்பா. நமக்கு நாங்க சாட்சியா ஜீவிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறடிக்கிறோம். இப்ப முழுக்க கிருபிதாவே. ஆமென்.